அவர் கூட இருக்கிற யாரு இந்த இந்த கீழ இருந்து மேல வந்து விஜய்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தைய காணாம போச்சு கண்டுபிடிச்சு குடுக்கணும்னு சொல்றாங்க. அவர் அப்படியே மைக்ல அறிவிக்கிறார். சினிமா தானே அவங்களுக்கு எல்லாமே. எல்லாமே சினிமா. மைக்ல அறிவிக்கிறார். தம்பிகளா கண்டுபிடிச்சிருங்க தம்பிகளா. எந்த தம்பி தேடுனா எந்த தம்பி கண்டுபிடிச்சான்? யாரால கண்டுபிடிக்க முடியும்? 27,000 பேர் கூட்டத்துல ஒரு குழந்தை காணாம போயிருச்சுன்னா யாரால கண்டுபிடிக்க முடியும்? யாரு பொறுப்பேற்கிறது? நீங்க பொறுப்பேத்தீங்களா? நீங்க பொறுப்பேத்திருக்க வேண்டாமா? அந்த குழந்தைய காணோம். தம்பிகளா நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நான் இங்க நிக்கிறேன். எல்லாரும் தேடுங்க. இதுதான் அந்த குழந்தையோட அடையாளம். சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லலையே. சொல்ல மனசு வரலையே. அது மட்டும் தான் விஜய்க்கு நடந்துச்சா? இப்போ அவர் கிளம்பட்டுங்க. வண்டியில கிளம்பட்டும். அவர் பெரிய ஸ்டாராவே இருக்கட்டும். அவர் மக்களுக்காக நிக்க வேணாம். மக்கள் கூட நிக்க வேணாம். மக்கள பத்தின அக்கறை வேணாம். கிளம்பி போட்டும். ஆனா, அவர் கூட இருந்த ஆதவ் இறங்கி நின்றுக்கலாமே. நின்னு அந்த மயங்கி விழுந்தவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்த்திருக்கலாமே. புசி ஆனந்த் இறங்கி பார்த்திருக்கலாமே. நிர்மல்குமார் பார்த்திருக்கலாமே. அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் பார்த்திருக்கலாமே. அப்போ இவங்க அத்தனை பேத்துடைய நோக்கமும் ஒரு கிரவுட இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்ல ஒரு கிரவுட் வரணும். அந்த கிரவுடுக்கு நடுவுல நின்னு விஜய் பேசணும், டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், கலைஞ்சு போணும்.